பெண்களுக்கு மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பே இல்லை, நாங்கள் வந்தால் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்ம பிஜேபியை பற்றி பார்த்தோன்னா பெண்களை வச்சு அரசியல் பண்ணுறது, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, கலவரங்களை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு சொல்லி பிஜேபியை அடிச்சிக்க ஆளே இல்லை. அந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் கூட எல்லாம் நம்மளுக்கு தெரியும், இது ஒரு தென் மாநிலங்களோட உரிமையை பறிப்பதற்கான ஒரு மசோதா. இதை பெண்களோட பேரில் பெண்களின் மசோதா அப்படின்றத ஆட் பண்ணி ஒரு சதி திட்டம்னு தெரியும். அதனால மட்டும் தான் எதிர்க்கட்சிகள் அதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிற அந்த 33% விழுக்காடு என்பது ஆல்ரெடி 2023 நிறைவேற்றப்பட்டு விட்டது. இவர் சொன்னார்ல, இந்த எதிர்க்கட்சிகளாக எதிர்த்தாங்கன்னு சொல்கிறார்ல, அந்த எதிர்க்கட்சிகளே இதுக்கு அவங்க ஒப்புதல் தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. ஆனால் பிஜேபி இன்னுமே அதை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் ஜெயிச்சாதான் வர தேர்தலை மட்டும் தான் நாங்கள் அதை பண்ணுவோம்னு சொல்லி இழுபறி பண்ணிட்டு வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் ஒரு மசோதா கொண்டு வந்தாலுமே இந்த எதிர்க்கட்சிகள்லாம் அதை சதி பண்ணுறாங்க, அதனால நாங்கள் ஆட்சிக்கு வரோம்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, பிஜேபியோட ஆளும் மாநிலங்களில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி மணிப்பூரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். மணிப்பூர் இன்னைய வரையுமே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அங்கே அமைதின்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த மக்கள்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொடுமையான ஒரு விஷயம், நம்ம அந்த மணிப்பூர் விஷயம் நடந்துச்சுல, ஒரு 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி எவ்வளோ கேவலமான பாலியல் கொடுமையெல்லாம் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் உங்கள் பிரதமர் மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்னி வரையுமே எதுவுமே எடுக்கல, பெரிய பேச்சாவே கண்டுக்கல. ஸோ தொடர்ந்து பண்ணுங்கடா, மத கலவரம் தானே, பெண்களை வச்சு ஏதாவது கலவரம் பண்ணுங்க, நான் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறேன், ஏன்னா அது எலெக்ஷன் டைமாக இருக்கணும், அப்போ மட்டும் தான் மோடி அவர்கள் பேசுவார். ஸோ மணிப்பூர்ன்றது இன்னைய வரையுமே கலவரங்களால் சூழப்பட்டு அமைதி நிலவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல மோடி அவர்கள் மத்திய காவல் படை அனுப்புறாரு. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30,000 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இதுவரையுமே அவ்வளோ பேரை பாதுகாப்பதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மத்திய காவல் படைகள். ஆனால் இந்த மேற்கு வங்கத்தில் தேர்தலையொட்டி எவ்வளோ மத்திய காவல் படை அமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் மத்திய காவல்துறை தேர்தல் பணிக்காகவே மேற்கு வங்கத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடக்குது, மக்கள் அவ்வளோ அமைதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த 30,000 சோல்ஜர்ஸும் இங்கே தேர்தலுக்காக ஒரு 2 லட்சம் கிட்ட போலீஸ் அனுப்புறீங்களே, கிட்டத்தட்ட 2க்கும் டிஃப்ரெண்ட்னு பார்த்தோன்னா மணிப்பூரை விட இங்கே 8 மடங்கு அதிகமாக தேர்தல் பணிக்காக இறக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் அப்போ எவ்வளோ மும்முரமாக பிஜேபி இறங்குறாங்க. தேர்தல் காலகட்டத்தில் எவ்வளோ அவங்க இறங்கி வேலை செய்வாங்க, மத கலவரங்களை ஏற்படுத்துவாங்க, ஏதாவது பண்ணியாச்சு இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை கையில் போட்டுட்டு என்ன வேணால் ஊழல் கலவரம் எது வேணா பண்ணி ஆட்சி பிடிக்கிற விஷயங்களை பிஜேபி தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. நம்ம இதுலயே தெரியும், பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுவாங்க, இது ஒரு அரசியல். அடுத்ததா பார்த்தோன்னா இங்க நாங்க பயங்கரவாதிகளை தடுக்கிறோம், இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஊடுருவி வந்தவங்களை தடுக்கிறோம்னு சொல்லி இது 2 தான் இவங்களோட பெரிய பெரிய அரசியலாகவே இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம் மக்களே.